ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைத்தண்டு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப வித்தியாசமான சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 டம்ளர் அவரைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, மொச்சக்கொட்டை பருப்பு. இந்த மாதிரி உடச்சது கடையில் கிடைக்கும். அதை 3/4 டம்ளர் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த டம்ளரில் நான் 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். அது கூட 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நாம் வேக வைக்க போகிறோம். இதில் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க, வேறு எந்த பொருள் சேர்க்க தேவையில்லை. இந்த ரெண்டும் மட்டுமே தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா நாரெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு 1 பிரிஞ்சி இலை, கிராம்பு, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்ந்து எடுத்துங்க. 1 தக்காளி பழம் எடுத்துங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா 2 பருப்பு சேர்ந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணுறதாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா இருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையும் கிராம்பும் சேர்க்க போகிறோம். 1 பிரிஞ்சி இலை 1 கிராம்பு சேர்த்தா போதுங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும். இப்போ சேர்க்க போகிறோம். கிராம்பும் அந்த பிரிஞ்சிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி கடலைப்பருப்பு கரிஞ்சு போயிடும். வெங்காயம் இந்த அளவு சேர்த்தா போதுங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா தட்டி எடுத்துங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெயில் வதங்கும் போது பூண்டு நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பூண்டு தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. இந்த பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் 1 தக்காளி பழத்தை கட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க.
இந்தளவு நல்லா வணங்கினா போதுங்க. இதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்திக்கங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்குங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சாம்பார், ரசம், நான்வெஜ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ளே வாழைத்தண்டை சேர்த்து வணக்கி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த வாழைத்தண்டை இது கூட சேர்த்துக்கணும். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடிக்கு வாழைத்தண்டை உணவில் சேர்த்திட்டு வாங்க, நீர்ச்சத்து நிறைய கிடைக்குங்க. இந்த மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வாழைத்தண்ணிலேயே நல்லா தண்ணி இறங்குங்க. வாழைத்தண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த மசாலா வந்து எல்லா வாழைத்தண்டையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியிலேயே வாழைத்தண்டு கால்வாசி வெந்துருங்க. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் வாழைத்தண்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். வாழைத்தண்டு கால்வாசிக்கு மேலே நல்லா வெந்துருச்சுங்க. வாழைத்தண்டு சீக்கிரம் வெந்துருங்க. அதில் இருக்கிற தண்ணியிலேயே வாழைத்தண்டு வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை 1 டம்ளர் நான் இப்போ சேர்க்க போகிறேங்க. வேறு தண்ணி வேண்டாம், பருப்பு வேக வச்ச தண்ணியே அளவாக இருக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறனாலும் நீங்கள் உப்பு சேர்த்திங்க, நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். அந்த பருப்பு தண்ணியிலே வாழைத்தண்டு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ 3/4 வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திறந்து கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3/4 வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இன்னும் பருப்பு சேர்க்கல, பருப்பு சேர்த்த தண்ணியிலேயே வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்க்க போகிறோங்க. பருப்பு நம்ம வேக வைக்கும் போதே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாவே போதுங்க. வாழைத்தண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நான் கல்லுப்பு சேர்க்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுங்க, இல்லை இதே போதுன்னா விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா போதுங்க. சூப்பரான வாழைத்தண்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்கள் ப்ளெயினாக எப்பவுமே பருப்பு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைத்தண்டு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வெந்துச்சுன்னா ரெடி ஆயிருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு பருப்பு குழம்பு. கடைசியாக புதினா தழை தூவி இறக்குனா வேலை முடிஞ்சுங்க.
இது சாப்பாடு, தோசை, சப்பாத்திக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது சாதம், சப்பாத்தி, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதாங்க. குயிக்காக செஞ்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.